வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் வறுவல் கிறிஸ்பியா அந்த மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் சேர்த்து வேணும்னா சேர்த்து போட்டுக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு இது கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 6 to 7 சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 4 சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கமாக போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இந்த அரைச்ச தண்ணியே எல்லாமே சரியாக இருக்கும். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கிறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் முன்னையே சொன்ன மாதிரி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இது கரைச்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1/2 kg மீன் எடுத்துட்டு நல்லா மஞ்சள்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டிக்க போகிறோம். எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடரை எடுத்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை இந்த மாதிரி மேலே போட்டுட்டு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டுரும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக செய்யும்போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி உடனே இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னையே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராது. மீனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.